நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மலையாள சூப்பர் ஸ்டார், அதாவது தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த், அதே மாதிரி மலையாள திரையுலகில் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லணும். மம்முட்டி, மோகன்லால் 2 பேருமே அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்ப என்ன இது தொடர்பா பேசுறோம் அப்படின்னா, அதுல சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேல நடிச்ச ஒரு நட்சத்திரம். ஒரு 3 தேசிய விருதுகளை வாங்கி குவிச்ச அவருக்கு ஃபிட்னஸ்ல ரொம்ப தீவிரமாக, ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மம்முட்டி அவர்களுக்கு கேன்சர், அதுவும் குடல் புற்றுநோய் அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இந்த செய்தி வந்து மலையாள திரையுலகம் மட்டும் இல்லாம மொத்த திரையுலகத்தையே ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. சரி, உண்மையா? இதற்கு அவர் மகன் ஒரு விளக்கம் குடுத்திருக்காரே, மறுத்திருக்காங்களே. ஏன் இந்த பூகம்பம், இந்த செய்தி, இந்த அதிர்ச்சி ஏன் கிளம்புச்சு? எதனால கிளம்புச்சு? இன்னொரு பக்கம் மோகன்லால், அவருடைய நண்பரான மோகன்லால் வந்து அவருக்காக ப்ரே பண்ணிட்டு சபரிமலையில தரிசனம் பண்றாரு. சோ என்ன நடந்துச்சு? ஏன் இந்த அதிர்ச்சி கிளம்பியிருக்கு? இது உண்மையா? இல்லையா? அததான் இந்த வீடியோல பேசப் போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மம்முட்டி நான் முன்னாடியே சொன்ன மாரி 3 தேசிய விருதுகள வாங்கியிருக்காரு. ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், கேரளா திரையுலக அவார்ட்ஸ், அதே மாரி தமிழ் திரையுலகத்துல குடுக்கக்கூடிய அவார்ட்ஸ்ன்னு பல்வேறு விருதுகள குவிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஆங்கிலம், ஹிந்தி உட்பட பல லாங்குவேஜஸ்ல கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. இதுல அவருக்கு தேசிய விருது எந்த படத்துக்கு கிடைச்சு அப்படின்னா, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு இந்த படத்துல நடிச்சதுக்காக தான் மம்முட்டி அவர்களுக்கு தேசிய விருதும் கொடுக்கப்பட்டது. சரி, மம்முட்டி அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மம்முட்டி அவர்கள் வந்து ட்ரிபிள் எம் அப்படின்னு சொல்லக்கூடிய 100 கோடிக்கு மேல பட்ஜெட் தயாரிப்புல நடந்துட்டு இருந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த ஒரு திரைப்படத்துல வந்து மம்முட்டி பிளஸ் மோகன்லால் இவங்களுடைய காம்போல ஒரு திரை பட்டாளமே அந்த காம்போல அந்த படத்துல வந்து இருக்காங்க. அந்த பட ஷூட்டிங்க்கு போய்கிட்டு இருந்தாரு. இடையில ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. மம்முட்டி அவர்கள் வந்து தினந்தோறும் ஷூட்டிங் போவாரா, ஒரு பிரேக்கே எடுக்க மாட்டாரு, லீவே எடுத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறதுனால தான் இந்த அதிர்ச்சி வந்து கிளம்பி இருக்கு. ஏன் பிரேக் எடுத்தாரு? அவருக்கு உடல்நிலை சரியில்ல, அவருக்கு கேன்சர், அதுவும் குடல் புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவி இருக்கு. இது வந்து எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, மம்முட்டி அவர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சென்னையில தான் தங்கியிருக்காரு. சென்னையில குறிப்பா அப்பல்லோ மருத்துவமனையில மம்முட்டி அவருடைய மகள், அவருடைய கணவர், அதாவது மம்முட்டி அவர்களுடைய மருமகன் வந்து டாக்டரா இருக்காரு. அப்பல்லோல தான் ஒர்க் பண்றாரு. சோ சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில தான் மம்முட்டி அவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இந்த செய்தி வந்து வந்திருக்கு. இந்த செய்தி ஒரு பக்கம் மம்முட்டி அவர்களுடைய மகன் துல்கர் சல்மான் வந்து மறுத்திருக்காரு. துல்கர் சல்மான் மட்டும் இல்ல, மம்முட்டி அவருடைய PR டீமுமே வந்து இந்த செய்தி வந்து மறுத்திருக்காங்க. சாருக்கு வந்து எதுவுமே கிடையாது. இப்போ ரமலான் நோன்பு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றதுனால இந்த நோன்பு முடியிற வரைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஷூட்டிங் போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் வந்து இந்த ரெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு. மத்தபடி இவங்க சொல்ற மாதிரி கேன்சர் அப்படின்ற மாதிரி எந்த உடல் பிரச்சனையுமே அவருக்கு கிடையாது அப்படிங்கிறத அந்த PR டீமும் சரி, துல்கர் சல்மான் அவர்களுமே ஒரு வீடியோ பதிவாவே போட்டு மறுத்திருக்காரு. ஆனா அவர் சென்னை அப்பல்லோக்கு ஏன் வந்தாரு, ட்ரீட்மெண்ட்காக ஏன் போனாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எல்லாமே இல்ல. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மோகன்லால், மம்முட்டி அவர்களுடைய நண்பரான இன்னொரு சூப்பர் ஸ்டார், அதாவது மலையாள திரையுலகினுடைய இன்னொரு சூப்பர் ஸ்டாருமான மோகன்லால் அவர்கள் வந்து சபரிமலையில தரிசனத்துக்காக போயிருக்காரு. அங்க 2 நபர்கள் பெயர்ல அவர் அர்ச்சனை பண்ணியிருக்காரு. ஒண்ணு அவருடைய மனைவி, இன்னொன்னு நம்ம மம்முட்டி அவர்கள். மம்முட்டி அவர்களுடைய உண்மையான முழு பெயர் என்ன அப்படின்னா, முகமது குட்டி பரம்பில் பணப்பரம்பில் இஸ்மாயில் அப்படிங்கறத அவருடைய முழு பெயர். மோகன்லால் அவர்கள் வந்து முகமது குட்டி அப்படிங்கிற பெயர்ல அர்ச்சனையும் பண்ணியிருக்காரு. அதனால இப்ப என்னடா இது, மோகன்லால் அவர்கள் மம்முட்டி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவருக்கு கேன்சர் இல்ல அப்படின்னா மோகன்லால் அவர்கள் ஏன் போய் சபரிமலையில அர்ச்சனை பண்ணணும், அதுவும் நம்ம மம்முட்டி அவர்கள் பேர்ல அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சி கிளம்புற மாதிரி மீண்டும் மீண்டும் கேள்வியை எழுப்புற மாதிரிதான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. சரி, இது 2மே நடந்திருக்கு. மோகன்லால் அவர்கள் வந்து இதுக்காக மட்டும்தான் சபரிமலைக்கு போனாரா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன் அப்படின்னா, மோகன்லால் அவர்கள் நடிச்ச எம்புரான் சினிமா அப்படிங்கிற படம் வந்து வருகின்ற 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சோ அதுவும் வந்து பெரிய பட்ஜெட்ல வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அந்த படம்.
லூசிஃபர் அப்படிங்கறடைய அந்த படத்தினுடைய பாகம் 2 தான் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. பெரிய பொருட்செலவுல தயாராகி இருக்கக்கூடிய படம் அப்படிங்கிறதுனால அந்த படமும் நல்லபடியா வெற்றி பெறணும் அப்படிங்கிற பிரார்த்தனைக்காகவும் தான் வந்து மம்முட்டி அவர்கள் போயிருக்காரு. சாரி, மோகன்லால் அவர்கள் போயிருக்காரு. 3 பேர், அதாவது இந்த படம், அவருடைய மனைவி, மம்முட்டி 3 பேருக்காகவுமே 3 விஷயத்துக்காகவுமே வந்து அங்க வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவலுமே வந்து மம்முட்டி அவர்களுடைய பெயர்ல, அதாவது முகமது குட்டி அப்படிங்கிற பெயர்ல அவர் வந்து அர்ச்சனை பண்ண அந்த ரசீதை கூட வந்து வெளியிட்டாங்க மலையாள திரையுலக ரசிகர்கள் மற்றும் அந்த செய்தி நிறுவனங்கள். சோ இப்ப இன்னொரு கேள்வி, இல்லைன்னு மறுத்தாங்களே, இப்ப ஏன் வந்து இவர் போய் அர்ச்சனை பண்ணிருக்காரு? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, ரெஸ்ட் எடுக்க தான் இருக்காருன்னா அவர் பேர்ல ஏன் இவர் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இனி என்ன இருக்கு? அவர் வந்து அவரோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு உடம்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. இனி என்ன பிரச்சனை இருக்க போறது? இதுல அதிர்ச்சி தர என்ன இருக்கு அப்படின்னா, சினிமா, அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதிர்ச்சி ஆகிறமோ இல்லையோ, சினிமா நட்சத்திரங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அது அப்படியே பெருசா அதிர்ச்சியா உட்காந்து எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இது சகஜமான ஒரு விஷயம் தான். அது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னைக்கு நம்மளே அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா பாத்துக்கோங்க. சோ அதனால நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த வீடியோ நம்மளும் போடுறோம். மம்முட்டி அவர்களை நம்பி பல கோடி பெரிய பெரிய பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இயக்கக்கூடிய படங்கள் வந்து படம் எடுத்துக்கிட்டும் இருக்காங்க, இன்னும் ரிலீஸ்க்கும் ரெடியா இருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமாவும், ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஏதாவது இஷ்யூ அப்படிங்கும்போது மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவருடைய நட்பு பட்டாளம், அவரோட சார்ந்த ரசிகர்கள் கொஞ்சம் வந்து வருத்தத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதுனாலதான் இது பெரிய பேசுபொருளாக இருக்கு. சரி, அவருடைய மருமகன், அவர் பேரும் வந்து பாத்தீங்கன்னா மக்பூல் சல்மான். அவர் ஒரு டாக்டர், சென்னை அப்பல்லோல அவர் ஒர்க் பண்றாரு. அங்கதான் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு இந்த கேன்சர், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவர் அமெரிக்கா போக இருக்கார் அப்படிங்கிற வரைக்கும் தகவல் வெளியாகிருக்கு. சரி, பெரிய பட்ஜெட்ல மம்முட்டி அவர்கள் கிட்ட கரண்ட்ல இருக்கக்கூடிய படம் அப்படின்னு பார்த்தா ஜெயிலர் 2லயும் மம்முட்டி அவர்கள் கமிட் ஆயிருக்காரு. பிளஸ் வந்து ட்ரிபிள் எம் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லக்கூடிய, அதாவது ட்ரிபிள் எம் அப்படிங்கிற பேரை இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர்ல மாத்துவாங்க. மோகன்லால் பிளஸ் மம்முட்டி இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திர பட்டாளமே இணைந்து நடிக்கக்கூடிய அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்த வேலையில தான் மம்முட்டி அவர்கள் இந்த உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. சோ அதனால அவர் திரும்பி வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும். பெரிய பட்ஜெட்ல தயாராகி இருக்கக்கூடிய ஒரு படம், அதுல ஃபகத் ஃபாசில், நயன்தாரா இப்படி நடிகர் பட்டாளமே இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்து இருக்கு. சரி, நடிகர்கள் ஏன் வந்து, அதாவது வெளிநாட்டுல, அதர் கண்ட்ரீஸ்ல இங்க எல்லாம் பார்க்கும்போது, இல்ல பாலிவுட்ல எல்லாம் நடிகர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அதை ரொம்ப போல்டா வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா கூட ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. அது வந்து வெளியில சொல்லிப்பாங்க, நான் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கேன், இதுல இருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு வெளியில சொல்லிப்பாங்களே. ஆனா நம்ம ஊர்ல ஏன்பா இப்படி இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த நியூஸ் பத்தி சொல்லும்போது, இது பொய்யா இருக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறாங்க. மீடியாவுக்கு வேற வேலையே இல்லப்பா, அவரு ரெஸ்ட் எடுக்க போனவரை இப்படி வந்து அவரு ரமலான் நோன்புனால ரெஸ்ட் எடுக்க போனவரை இப்படி வந்து கிளப்பிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு பேசுறாங்க. நம்ம நடிகர்கள் ஏன்பா ஏதாவது உடல்நிலை பிரச்சனைனா மறைக்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விவாதமும் போய்கிட்டு இருக்கு. அது வந்து நம்ம ஊர் மக்களே அப்படிதான். உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை, ஒரு சின்ன இஷ்யூனா கூட அது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா? அது எல்லாருக்குமே இருக்கு, அது நடிகர்களுக்கும் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்த. ஆனா மீடியாலயும் சில தவறுகள் வந்து அப்பப்ப நடக்குது. ஏஆர் ரஹ்மான் விஷயத்துலயுமே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக், அதனால அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து பரப்பியிருந்தாங்க. ஆனா அவர் வந்து டீஹைட்ரேட் ஆயிருக்கு. அவர் ரம்லான் நோன்பு இருக்கிறதுனால அவர் உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகி அதுக்காக தான் அவர் வந்து ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக, அப்சர்வேஷனுக்காக தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாரு. பட் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற செய்தியை வந்து போட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து சர்ச்சைக்குள்ளா இருந்துச்சு. ஸோ செய்தியோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், நம்ம யூடியூபர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு பெரிய நெட்வொர்க் இருக்காது அப்படிங்கும்போது சில தவறுகள் நடக்கலாம். ஆனா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அப்படிங்கும்போது அவங்க ஸ்ட்ரீட் வரைக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது தீர விசாரிச்சு செய்திகள் போடுறது நல்லதாக இருக்கும். நம்பிக்கை தன்மைக்குரியதாக அந்த சேனலும் இருக்கும் அப்படிங்கிறதோட, எந்த சேனல் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். மீண்டும் இன்னொரு செய்தியோட சந்திக்கலாம். நன்றி.